Hi, hello. வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டிடியூட்லேருந்து இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நினைப்புக்கு வர்றது போர்னியோ இல்லை அப்படின்னா இஎஸ்டெக் இல்லை மோக்சி டூல் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் புதுசாக வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யார்கிட்ட வாங்கலாம், என்ன ப்ரைஸ் கிடைக்கும், இதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்கிமேட்டிக் பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படிங்கிறது நான் வீடியோவில் கண்டினியூ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள். என்னென்ன ஆஃபர் இருக்குது, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பெஸ்ட்டான ப்ரைஸு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பெஸ்ட்டான ப்ரைஸ்னால் எவ்வளோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா போர்னியோ ஸ்கிமேட்டிக் வாங்கி வச்சுருப்பாங்க. பட் அதை வச்சு அவங்கக்கிட்ட வரக்கூடிய மொபைலில் சர்வீஸ் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிலர்கிட்ட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்காது, அந்த நாலேஜ் கூட இருக்காது, அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு மொபைல் வருது அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆகட்டும் யார்ட்டையும் இந்த மாடலுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், லே அவுட் சென்ட் பண்ணுங்கள், பிட் மேப் சென்ட் பண்ணுங்கள், ஹார்ட்வேர் டூல் சென்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வாங்கி அதை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அது ரெடி ஆகுது ஆகலாது அப்புறம் ஓகே. இப்போ அவங்க ஏன் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வாங்கலை, ஒரு சிலர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் ஒரு சிலர் ஏன் வாங்கலை அப்படின்னா அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் 3000 ரூபாய் 4000 ரூபாய் இந்த மாதிரி சிங்கிள் யூசர் டபுள் யூசர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் அதிகமாக இருக்குது. என்கிட்ட ஒரு மொபைல் டெய்லி ஒரு 4-5 மொபைல் வருது அப்படின்னு நான் அதை வாங்கி வச்சிருப்பேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 மொபைல் தான் வருது. ஒரு வாரத்தில் 1-2 வருது. ஒரு சம்டைம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரதே இல்லை. அப்போ நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னாலும் அது எனக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் நான் வாங்கலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் புதுசாக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸும் ஆகாது, ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படிங்கிறது வீடியோவில் கண்டினியூ நான் பாருங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணணும், இது யார்கிட்ட வாங்கணும், என்ன ப்ரைஸு, இதில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எந்த ஒரு வெப்சைட்லையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும், இதோட செட்டப் ஃபைல் எங்கே கிடைக்கும், இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா Windows 10 இல்லாமல் Windows 11 இந்த மாதிரி ஓஎஸ் தான் யூஸ் பண்ணணும். Windows 7 கண்டிப்பாக இது சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? சரி, என்னோட கூகுள் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் பை PM டைப் பண்ணுங்க. ஸ்கில் பை PM ஸ்கிமேட்டிக் டயக்ராம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட நேமை டைப் பண்ணிக்கங்க. உங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணாலும் சரி, இல்லை எதில் வேணாலும் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிங்கனாலும் சரி. பட் உங்களோட நேம் ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சுருப்பீங்க இல்லையா, ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடியை இதில் டைப் பண்ணிடுறேன். மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட மெயில் ஐடி டைப் பண்ணேன். மெயில் ஐடி டைப் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய நம்பர் எதுக்காக இதில் கேட்குறாங்க அப்படின்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே இந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP திரும்பவும் நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு எரர் சம்திங் ஏதோ ஒன்று வர கூடும். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியான்னு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியா செலக்ட் பண்ணியும் டிஃபால்ட்டாக அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை இந்தியாவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுருக்கலையா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேயே இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிறது இல்லை. எதனால் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஒன்று நம்பராக கொடுத்துட்றாங்க,
அப்படி இல்லை அப்படின்னா லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்போ பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வராமல் சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எப்பவுமே கேப்சல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை டைப் பண்ணிங்க. மூணாவதாக இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள், இல்லை டாலர் சிம்பிள், சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணிங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணிங்க. ஒரு நம்பர், 4 நம்பர், 3 நம்பர், சம்திங் உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு. எதுக்காக அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த மாதிரி பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்க அப்படிங்க. அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேப்சல் டைப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று ஆட் பண்ணணும். நான் அட்டு சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர், ஓகேவா, 666ங்கிற நம்பரை ஆட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சேம் நம்பர் நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க, எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுலேயும் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ்வுன்னு இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் அதனால் திரும்பவும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் நவ்வுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் திரும்பவும் இதில் என்டர் பண்ணணும். 4 டிஜிட் ஓடிபி நம்பர் வரும், அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஸ்கில் பை பிஎம்னு வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் கேட்கும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி தான் இதில் கொடுக்கணும். என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி இதில் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நமக்கு பேஜும் வந்து ஓப்பன் சேம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. என்னுடைய ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இது நேற்று தான் வந்து நான் வந்து லாகின் பண்ணேன். லாகின் பண்ணிட்டு செக் பண்ணேன். என்னுடைய ப்ரொஃபைல் இங்கே இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை பாஸ்வேர்டு ஏதாவது ரீசெட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பேக் வந்துடும். பேக் வந்துட்டு அப்படின்னா என்னுடைய டேஷ்போர்டில் இதில் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கீங்களா, இதில் போனோம் அப்படின்னா எனக்கு இதில் லாகின் கூப்பன் கோடு வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா இன்னும் ஆக்டிவேட் அப்படின்னு வந்துடும், இன்ஆக்டிவேட் அப்படின்னு வரும். பட் நான் நேற்று தான் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணேன். ஆக்டிவேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதோட லைஃப் டைம், அதாவது வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 729 நாட்கள் இருக்குது. 729 நாட்கள், அதாவது 2 வருஷத்துக்கு உண்டான வேலிடிட்டி. ஆக்டிவேஷன் பண்ண கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆக்டிவேஷன் பண்ண கோடு நம்பர் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட வேலிடிட்டி நான் எப்போ ஆக்டிவேட் பண்ண அப்படிங்கிறது 8/26/2025 நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது 8/27. ஓகேங்களா? 8வது மாதம் 27ஆம் தேதி நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இந்த ஆஃபர் குயிக்காக முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால தான் அவசரம் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2027 வரைக்கும் எனக்கு இதோட வேலிடிட்டி இருக்கு. ஓகே ரைட். இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, ஹோம் பேஜ் இருக்கு. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா அபவுட் இருக்கு. இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் பற்றி இவங்களே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸும் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் கோர்ஸும் எடுக்கிறவங்க வேணுங்கிறவங்க இவங்ககிட்ட ஜாயின் பண்ணி தாராளமாக கற்றுக்கலாம். பட் ஹிந்தியில் கிளாஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாஷ் ஃபைல் இருக்குது. ஃப்ளாஷ் ஃபைலுங்கிறது உங்களுக்கு என்னென்ன மாடலுடைய மொபைலுடைய ஃப்ளாஷ் ஃபைல் வேணுமோ எல்லா மாடலுடைய ஃப்ளாஷ் ஃபைலையும் இப்போதைக்கு ஒரு சில மாடல் முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் எல்லாமே ரன்னிங்கில் இருக்க மாடல் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ஸில் போக போக இன்னும் அப்டேட் பண்ணுவாங்க. இதோட ஃப்ளாஷ் ஃபைல் இன்னும் வந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, அது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து டம்ப் ஃபைல் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் டம்ப் ஃபைல் கிடைச்சிரும். அதாவது ஃப்ளாஷ் 64 பாக்ஸ் நிறைய பேர் இப்போ ரீசனாக வாங்கியிருக்கீங்க. அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம எதை கிளிக் பண்ணணும், எதை கிளிக் பண்ணக்கூடாது, ஆர்பிஎம்பி எப்படி க்ளீன் பண்ணணும், ஹெல்த் ரிப்பேர் எப்படி பண்ணணும், யூஎஃப்எஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராசஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சம்மந்தமான ஃபைல் இருக்குது. அதுக்குண்டான கோர்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லையும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஃபைல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட வரக்கூடிய மொபைலில் எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணிக்க முடியும், இல்லை ரீசெட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும், பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். டூல்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய டூல்ஸ் இல்லை இருக்குல்லையா, அன்லாக் டூல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு தனியாக அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு தேவை என்ன, ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்பில் வருது இல்லையா, ஸ்கில் பை பிஎம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இங்கே ஷோ ஆகும்.
ஓகே, இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதை டவுன்லோட் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே டவுன்லோட் கொடுத்துட்றாங்க. உடனே டக்குன்னு டவுன்லோட் கொடுக்குறப்போ ஃபைல் வந்து கரெக்டட் ஆயிடுது. எதனால் அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தில் Windows 10 இல்லை Windows 11 யூஸ் பண்ணும்போது அதில் டிஃபால்ட்டாக ஆன்டிவைரஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நான் எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் தெரியாதவங்க இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க. இதில் பாருங்கள், ஆன்டிவைரஸ் செட்டிங்ஸ் உள்ள இருக்குது, மேனேஜிங் செட்டிங்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் சிஸ்டத்தில் ஆன்டிவைரஸ் வந்து டீஆக்டிவேட் இருக்குது. இது பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியாக தான் டீஆக்டிவேட் ஆகும். திரும்பவும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 201 MB இருக்குது. இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஏன்னா இந்த ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, இதில் நிறைய மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இதை எடுத்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்போ மாடல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போர்னியோ ஆகட்டும், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாடல்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரியா, இப்போ வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே பேஸ் பண்ணி இவங்களும் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் அவங்க வந்து எடுத்த உடனே நிறைய மாடல்ஸ் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அப்டேட் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு சில ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அது திரும்பவும் சரி பண்ணணும் இல்லையா. திரும்ப சரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இப்போவே நான் 100கணக்கான மாடல்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் தேவையில்லாமல் ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சு அது மொத்தத்தையும் நான் சரி பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நான் இதில் கம்மியான மாடல்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான மாடல் ரன்னிங், இப்போ மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்கிற மாடல்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்ககிட்ட கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசினேன். பட் இவங்ககிட்ட நிறைய தகவல் கிடைச்சது. எடுத்தோன்னே இந்த விஷயத்தை சொன்னாங்க, மாடல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, எப்படி வாங்குவாங்க? நானும் உங்கள் நிலைமையில் தானே இருக்கிறேன். இதில் மாடல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, நான் ஏன் இதை வாங்கணும்? எனக்கு இதோட பெஸ்ட்டாக போர்னியோ இருக்குது. எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சமைக்கிறாங்க அப்படின்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. புரியுங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சமைப்பேன். சப்போஸ் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நான் அதிகமாக இது ரெகுலராக போகும்போது எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இன்றைக்கி என்ன வியாபாரம் ஆகும், இன்றைக்கி என்ன ஓடாது அப்படின்னு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம மொபைல் ஷாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சின்ன கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய லெவலில் வேண்டாம், யோசிக்க வேண்டாம், சின்ன லெவலில் யோசிப்போம். ஓகேவா? அப்போ மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னு மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணி குறைஞ்சி ஒரு 100-150 மொபைல், பவுச், டெம்பர் கிளாஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டு யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பேசிக் லெவலில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 மாடல் 5 மாடல் வச்சு பவுச்சு, டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும். கஸ்டமர் எப்படி வராங்க, எதை கேட்குறாங்க, எதை விரும்புகிறாங்க, எவ்வளோ ப்ரைஸில் கேட்குறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் நமக்கு ஓடும், இதெல்லாம் ஓடாது, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணுவோம் பிஸ்னஸை. சேம் அதே கான்செப்டில் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம பாருங்கள் செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 2-3 கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இது இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் கேட்குது, நம்ம எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்தோன்னா அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டால்னு இருக்கு இல்லையா, இது இன்ஸ்டால் கொடுத்துருவோம். இது ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லெவலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. பேசிக் லெவலில் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வாங்குற டூலே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் இந்த மாதிரி கிடைக்குது. இதில் சிங்கிள் யூசர், டபுள் யூசர் இந்த மாதிரி கொடுத்து தர்றாங்க. 3000 4000 ரூபாய் வருது. அப்போ இது 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 ரூபாய்க்கு கிடைச்சிடும். 1500 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா வெறும் 750 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் இருக்கிறது. பட் இதில் இன்னொரு ஆஃபர் எக்ஸ்ட்ரா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நான் நேற்று பேசுனதில் இதில் வந்து என்னோட ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு 10 குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
குறைஞ்சது ஒரு 10 குரூப் உங்ககிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லையா, அந்த 10 வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு இதோட பெஸ்ட்டான ப்ரைஸ் 1200 ரூபாய்க்கு கிடைக்கும். 1200 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1200 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபா நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ண முடியும் இல்லையா தாராளமாக. ஒரு டீ சாப்பிட போனோம் அப்படின்னா கூட மினிமம் நமக்கு எனக்கு 10 ரூபா தேவைப்படும். அந்த 10 ரூபாயில் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 2 ரூபா செலவு பண்ணேன். இந்த 2 ரூபாயில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஒரு பொருளுக்கு எனக்கு ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறேன். அந்த மொபைலுடைய டேட்டா எல்லாமே கிடைச்சிச்சு. எப்படி சர்வீஸ் பண்ண ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா இதை வச்சு நான் லைஃப் லாங் சம்பாதிப்பேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது எப்பவுமே பெனிஃபிட் தான் இருக்கும். இதில் வந்து லாஸ் ஆகுங்கிறது வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சது ஒரு 4 மொபைல் 5 மொபைல் ரெடி பண்ணேன் அப்படின்னா கூட நான் அந்த 1500 ரூபாயை அழகாக தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் யூசர் நேம்னு கேட்குது. யூசர் நேம் உங்களோட நேம் டைப் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடி டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா, உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். திரும்பவும் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாஸ்வேர்டு இதில் லாகின் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் திரும்ப பாஸ்வேர்ட் டைப் பண்ணி யூசர் நேம் டைப் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல ரிமெம்பர் மீன் இருக்குல்ல டிக் பாக்ஸ், இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இதை லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டூல்ஸு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் என்ட்ரி ஆயிரும். நீங்கள் டிக் லாகின் மட்டும் கொடுத்தீங்க ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் பை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் இது ஓகேவா இருக்குமா இருக்காதா, இது வாங்கினா நமக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வாங்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனுங்கிறது இந்த ஆப்ஷன்ஸில் நான் இது வரைக்கும் எந்த ஸ்கீமாட்டிக்கும் நான் பார்த்ததில்லை. பட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறது கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பூட் சீக்வன்சி டெட் மொபைல் இருக்குது. டெட் மொபைலுக்கு உண்டான பூட் சீக்வன்ஸ்னு என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பூட் சீக்வன்ஸ்னா என்னென்ன இருக்குது. சரி, இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus மொபைல் இருக்குது, சாரி ஓப்போ இருக்குது, ரியல்மி இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு மொபைல் இருக்குது. இப்போ விவோ மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ விவோ மொபைலில் டெட் கண்டிஷனில் என்கிட்ட வருது. நான் ஃபஸ்ட்டு எந்த லைனை செக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, விவோவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நிறைய மாடல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங் எடுத்திங்கன்னா சாம்சங்லேயும் நிறைய மாடல் இதில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சாம்சங்லேயும் நிறைய மாடல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓப்போ எடுத்திங்க அப்படின்னா ஓப்போலையும் ஏகப்பட்ட மாடல், அதாவது ஏகப்பட்ட மாடல் மீன்ஸ் இப்போ ரன்னிங்கில் கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்னென்ன மாடல்ஸ் ரன்னிங்கில் இருக்கோ அந்த மாடல்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸில் ஒரு மாடல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூலையும் ஒரே ஒரு மாடல் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாடல் இருக்குது. ரெட்மிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இப்போ லைனில் கரண்ட்டில் இருக்கிற மாடல்ஸ் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதில் வந்து ரெட்மி 9ஏங்கிறது பேசிக்காக எல்லாருமே தெரியும் எந்தெந்த மாடல் எப்படி இருக்குங்கிறது. இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெட்மி 9ஏங்கிற மாடலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட மேப் இது இருக்கு இல்லையா, வோல்டேஜஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல வரும் என்ன ஏதுங்கிறது தெரியும். பிக்சர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளர்ரான மாதிரி இந்த மாதிரிலாம் பிக்சர் குவாலிட்டியில் நல்லா தெளிவாக இருக்குது. சரி, இந்த மொபைலில் எந்த மாதிரியான PMIC இருக்குது அப்படின்னா PM6357 பூட் சீக்வன்ஸையும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெட்மி 9A மொபைலில் PM6357 இந்த மாடல் ஐசி தான் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த மொபைல் டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த டெட் கண்டிஷனில் வந்த மொபைல் நான் ஃபஸ்ட்டு எந்த லைன் செக் பண்ணணும் அதை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த லைனில் எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வி சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, இந்த லைனை செக் பண்ணி இது எங்கே கிடைக்கும் டவுட் வருமா, இது எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் ஓகே தான். இப்போ நீங்கள் சொல்கிற ரைட்டு இந்த வாஸ்தவமான பேஜில் பவர் கீழே எவ்வளோ வோல்டேஜ் வரணும், வோல்டேஜ் ரெஃபரன்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும், VIOவில் 1.8 வோல்ட் எவ்வளோ வரணும், இதெல்லாமே ஓகே தான். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா. இந்த லைன் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து இதை வந்து வேலை செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன வோல்டேஜஸோடைய நேம் இருக்குது அப்படிங்கிறது இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ண இடத்துல இந்த இடத்துல இதில் PMI VIOன்ட்டு இங்கே இருக்கா PMUவில். அப்போ இந்த காம்பனெண்ட்டில் எனக்கு 1.8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னு இந்த லைன் ஓகே. அதுக்கு அடுத்தது
அடுத்தது 1/1 VDD கோர் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் வரணும் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் ஏதாவது ஒரு லைனில் எனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, ஒரு லைனில் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே எனக்கு மொபைல் ஆன் ஆகாது. அப்போ நம்ம பேசிக்காக வந்து இந்த ஃபஸ்ட்டு எந்த லைன் செக் பண்ணணும், இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி செக் பண்ணணும், கூல் டெஸ்ட் பண்ணணும், ஹார்ட் டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஹார்ட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூல் டெஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ வந்து ஹார்ட் டெஸ்ட் பண்ணுறோம். ஹார்ட் டெஸ்ட் பண்ணும்போது நான் என்னோட மல்டிமீட்டரில் வோல்டேஜ் மோடில் செட் பண்ணிக்கணும், டிசி மோடில் செட் பண்ணிக்கணும், பிளாக் ரோப்பு கிரவுண்டில் வச்சுக்கணும், ரெட் ரோப்பு டெஸ்ட் பாயிண்ட்டில் வச்சிருக்கணும். அப்போ பேட்டரியும் கனெக்ட் பண்ணிக்கணும், சார்ஜிங் கேபிள் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த வோல்டேஜ் இதெல்லாம் வரணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் பவர் கீ ட்ரிகர் பண்ணியிருக்கணும். பவர் கீ ட்ரிகர் பண்ணாமல் நிறைய பேர் வச்சு செக் பண்ணிடுறாங்க லைவாக. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வராது. பவர் கீ ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு சில வோல்டேஜை நமக்கு பூட்டப் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் இதை செக் பண்ணணும். சரியா? இதை பற்றி ஸ்கீமேட்டிக் பற்றி உங்களுக்கு தெரியல, இதை பற்றி நாலேஜ் வேணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏதாவது எடுக்கணும், இல்லை ஃப்ளாஷ் ப்ரோக்ராமிங் பண்ணுறதில் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இதிலே இருக்குது. இவங்ககிட்ட இவங்களே வந்து கிளாஸும் எடுக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ். அவங்ககிட்ட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நடக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சு அப்படின்னு பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கிளாஸ் எடுப்பீங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ரைட். இப்போ சொல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, இந்த இடத்துல டெட் ஃபோன் ரிப்பேர் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெட் ஃபோன் ரிப்பேரில் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். டெட் ஃபோன் ரிப்பேரில் பார்த்தீங்க அப்படின்னா டெட் ரிப்பேர்னு இருக்க ஒரு ஆப்ஷன்ஸ், இதை கிளிக் பண்ணுவோம். இதில் வா சூப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் சீக்வன்சி நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. டெட் ஃபோனு டெட் ரிப்பேர் என்னெல்லாம் பண்ணணும், VPH வருதான்னு செக் பண்ணணும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜீரோ பூட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்னாலும் செக் பண்ணணும், எந்தெந்த லைன் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF-ஆகவே கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1/1 எடுத்து வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். பட் இதில் லோ பூட்டிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஹை பூட்டிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை பூட்டிங்கே டிரெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை பூட்டிங் வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இதில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. லோ பூட்டிங், ஹை பூட்டிங் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் என்ன பண்ணணும், CPU ரீபால் பண்ணணும், ரேம் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் DC ரீடிங் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது, அதே மாதிரி DC ரீடிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. DC ரீடிங் பார்த்தீங்கன்னா 200-500க்குள்ளே ரீடிங் எடுக்குது. செகண்டரி லைனில் லைன் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ரீடிங் எடுக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை எல்லாமே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமான கண்டிப்பாக கிடையாது. இதில் அதுக்கு கீழே என்னென்ன ரீடிங் வந்துச்சு, எந்தெந்த செக்ஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற, எவ்வளோ வோல்டேஜ் வரணும் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தெளிவான ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்கீமேட்டிக் இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி PDF ஃபைல் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பை PM இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் நமக்கு தெளிவாக எப்படி ஒர்க் பண்ணணும், பேசிக் லெவலில் இருக்கிறவங்க கூட இதை வந்து ஈஸியாக அவங்களால ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன், இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறேன், பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் வீடியோ நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் எப்போவுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கோசரம் ப்ரமோஷன் வீடியோ நான் இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணவே இல்லை. பட் நான் கற்றுக்கிட்டது எனக்கு தேவைப்படுறது, இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணணும், நீங்களும் கற்றுக்கணும், உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இதை வாங்குங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களோட பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து ஒர்த்தான டூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிங்க. வெறும் 1200 ரூபா. 1200 ரூபாங்கிறது யாருக்கு, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு. நீங்கள் குறைஞ்சி ஒரு 10 குரூப்பில் ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நானே உங்களுக்கு 1200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக வாங்கினா 1500 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? சரி, ரைட். இப்போ அடுத்த பார்த்தா அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. DSO அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. DSOவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். DSOவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான சிக்னல் கிடைக்கும் இல்லையா, அந்த சிக்னலோடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், சிக்னலுடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்க. இப்போ ரிங்கர் அவுட்புட் சிக்னல், இதில் ரிங்கர் இன்புட் சிக்னல் இருக்கா, ரிங்கருடைய இன்புட் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா ரிங்கர் ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது DSO மீட்டர் புதுசாக வாங்கியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, இந்த மாதிரி சிக்னல் வந்து இது ஓகேவா இல்லையா, இல்லை இதுக்கு எந்த மாதிரி சிக்னல் வரணும் அப்படின்னு தெரியாதவங்க இதை வாங்கி பார்த்தீங்க, இதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு
தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதே மாதிரி போயிட்டே தான் இருக்குது. நம்ம வீடியோ வந்து நம்ம ஷார்ட்டாக குயிக்காக ஈஸியாக புரியணும் அப்படிங்கிற கொஸ்டின் இதெல்லாம் ஒன்று காட்டுறேன். சரி, ஓகே. டிஎஸ்ஓ வந்து நம்ம இப்போ இது பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் டிஎஸ்ஓக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா இஎம்எம்சின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஎம்எம்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, இஎம்எம்சி ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஎம்சி வந்து சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்க்கு உண்டான ஃபைல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் எல்லாம் இதில் என்னென்ன ஃபைல் தேவைப்படும், இதில் எந்த பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு இஎம்சி சேஞ்ச் பண்ணல, சாம்சங் இஎம்சி ப்ரோக்ராம் பண்ணணும்னா இது ஃபைல் எத்தனை ஜிபிக்கு டம்ப் ஃபைல் எடுக்கணும், மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ஜிபிக்கு நம்ம டம்ப் ஃபைல் எடுக்கணும், எக்ஸ்க்ளூட் டம்ப் ஃபைல் எடுத்துங்க. அதுக்கு அடுத்த ரீட் இஎம்சி செக்யூரிட்டி ஃபைல் எதுங்க அப்படின்னு அது எல்லாமே டீட்டெயில்ஸ் 1 by 1 கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்சி ஹெல்த் ரிப்பேர் செக் பண்ணுங்க, ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணுற மெத்தட், இது க்ளீன் எப்படி பண்ணணுங்கிறது இவங்ககிட்ட வீடியோவும் இருக்குது, இவங்க கிளாஸும் எடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 1 by 1 இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி ஜெடர்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இப்போ செக்யூரிட்டி பேக்கப் ஃபைல்னா எந்தெந்த ஃபைல் எடுக்கணும்னு தெரியும் இல்லையா? அப்போ என்வி டேட்டா, என்வி ரேம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலு இந்த மாதிரி ஃபைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா இதை எடுத்தீங்க அப்படின்னா போதும். சப்போஸ் அந்த ஐசி டிடெக்ட் ஆகுறது, ஆனால் ஒரு சில ஃபைல் மட்டும் தான் பேக்கப் எடுக்க முடியாது, இந்த ஃபைல் மட்டும் எடுத்தால் போதும். இதை வச்சு உங்களோட மொபைல் வந்து ஈஸியாக உங்களால் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஐஎஸ்பி பின் அவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்பி பின் அவுட்னு எந்த மொபைலுக்கு இது ஈஸியாக இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா மொபைலுக்கும் கிடைச்சிரும், எல்லா மொபைலுக்கும் கிடைச்சிடும். கூகுளில் போயிட்டு நீங்கள் உங்ககிட்ட என்ன மொபைல் மாடல் இருக்கோ அந்த மொபைல் மாடல் நேம் டைப் பண்ணி அதில் வந்து ஐஎஸ்பி பின் அவுட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாடலுக்கு உண்டான ஐஎஸ்பி பின் அவுட் கிடைச்சிரும் இல்லையா? ஓகே, அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூகுள் டிரைவில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, ஃபைல் இருக்குது, எல்லாமே இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இஎம்சிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ். அடுத்தது ஃபுல் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு இப்போ நம்ம ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நிறைய பேர் நிறைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கும். ஏடிசின்னு ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஆர்னு இருக்குது, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஎம்சி, இந்த மாதிரி நிறைய மீனிங் இது தெரியாமல் இருக்கு இல்லையா? சிஎஸ்ஐனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இபிஐனா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் அங்கே ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் நமக்கு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு நமக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் பற்றி நான் பேசவே இல்லை. பேசிக் லெவலில் எனக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நாலேஜே இல்லை. நான் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, இல்லை இதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது. ஹார்ட்வேர் டூல், பிட்மேப் இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டூல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிறத விட உங்களோட நாலேஜ், சொந்த நாலேஜ் மூலிமா நீங்கள் இதெல்லாம் என்னென்ன வருது, எப்படி வருது, இது எப்படி என்ன ஏது அப்படின்னு ஈஸியாக உங்களாலே கற்றுக்க முடியும், யாரோட உதவியும் இல்லாமல். புரியுங்களா? ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டா அதுக்கு அடுத்து கிராஃபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் லைனில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் பாருங்கள், ஹிந்தியில் டைப் பண்ணுங்க. இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ண முடியாது, அதே மாதிரி ஹிந்தியில். சப்போஸ் இது உங்களுக்கு ஹிந்தி புரியல, ஹிந்தி பாஷை எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிடுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இதை காப்பி பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணால் காப்பி ஆகுது. ஓகே, இது காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் போட்டு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் லென்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி வச்சு செக் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகி இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக வந்துடும். சரியா? ஓகே, அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைட்டிங் செக்ஷனுக்கும் கொடுத்துருங்க. லைட்டிங் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும், ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் எப்படி செக் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் பேசிக் லெவல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணி எடுத்தோன்னே எல்லா மாடலுமே அப்டேட் பண்ணிட மாட்டாங்க. சப்போஸ் இது ஓகேவாக இருந்துச்சு, இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு இதுலேருந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய மாடல்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் நமக்கு இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. எடுத்தோன்னே எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா அதில் சுவாரஸ்யமே இருக்காது இல்லையா? நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நிறைய மாடல்ஸ் அப்டேட் போயிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பாங்க, நமக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இதோட வேலிடிட்டி அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ வந்து 12 மாதத்துக்கு வாங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வேலிடிட்டி எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு எனக்கு கவலையே இல்லை. புதுசாக எந்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் ஈஸியாக இதில் வந்து பார்த்துப்பேன். சப்போஸ் எனக்கு கிட்ட ஒரு மொபைல் மாடல் புதுசாக வந்திருக்கு, இதோட அப்டேட் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இவங்ககிட்டே கான்டாக்ட் நம்பர், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த மாடல் வந்து இங்கே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. பட் அது உண்மையாக பொய்யான்னு யூஸ் பண்ணுறவங்க ஒவ்வொன்றா ஃபியூச்சர்ஸில் ஒன்று அப்டேட் பண்ணும்போது தான் தெரியும். சரி, ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா மொபைல் காம்பனன்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதையும் செக் பண்ணி இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப் கிளிக் பண்ணி எனக்கு ஓப்பன் ஆகலை. ஏன் அப்படின்னா இதில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னு இதில் டேப் ஓப்பன் பண்ண இது 5 டேப் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே இது ஓப்பன் ஆகலை இதில். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண டேப் இதில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்க. அதுக்கடுத்து மொபைல் காம்பனண்ட்னு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா அவங்ககிட்ட என்னென்ன மொபைல் காம்பனண்ட்டு இது எப்படி இருக்கும் என்ன ஏது ரெசிஸ்டர் காயில் கெப்பாசிட்டர் டயோடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதோ வேணும் அப்படின்னு ஹிந்தியில் இருக்குது. பட் இதை வந்து நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெசிஸ்டர் எந்த மோடில் வச்சு செக் பண்ணணும், இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ரெசிஸ்டரோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புல் அப் ரெசிஸ்டர் என்ன, புல் டவுன் ரெசிஸ்டர்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக ஒவ்வொன்றா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நாலேஜ் புரிஞ்சிடும். அடுத்த டைம் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதா இருந்தாலும் பேசிக் நாலேஜோடு நீங்கள் போகலாம் தாராளமாக. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இதோட சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஏது இதோட டயக்ராம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடர் சர்க்யூட் பற்றி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாகவே இருக்குது. R1 R2 ரெசிஸ்டர் என்ன இருக்குது, இதோட வேல்யூ எவ்வளோ, இன்புட் சோர்ஸ் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படின்னு தெளிவாக கால்குலேட்டிங்கோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்க. மல்டிமீட்டரில் என்ன போய் புதுசு ஆப்ஷன்ஸ் மல்டிமீட்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 3 டிஜிட் மல்டிமீட்டர் 4 டிஜிட் மல்டிமீட்டர். அப்போ 4 டிஜிட் மல்டிமீட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. இப்போ 4 டிஜிட் மல்டிமீட்டரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் மோடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிம்பிள் இருக்குல்ல, இதில் வந்து ரெசிஸ்டர் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கடுத்து பஸர் மோடு, டயோட் மோடு, இந்த மாதிரி டிசி மோடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து 1 by 1 நம்ம செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரில் ஹோம்ஸ் மோடில் வந்து என்னென்ன செக் பண்ணுவோம். அப்புறம் ரெசிஸ்டர் செக் பண்ண முடியும், ரெசிஸ்டர் செக் பண்ணுவோம். இது மாதிரி இந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்குது, அதனால தெரியுது. ஸோ இந்த ஹிந்தியில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் கிட்ட உங்களுக்கு கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபோட்டோ எடுத்து இது லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கிங்க. பார்த்தீங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட இதை வச்சு நீங்கள் ஒரு நோட்டை எழுதி வச்சிங்க. ஏன்னா சம்டைம் சர்வர் கூட பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு லாஸ் ஆகக்கூடாது இல்லையா. கண்டிப்பாக லாஸ் ஆகாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணி குறைஞ்சி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ரன்னிங் ஆகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிருச்சு அப்படின்னு நம்மளுடைய ஆதரவு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஆதரவுனால அவங்க மேலும் மேலும் அவங்களும் வளரணும், நம்மளும் வளருவோம். சரியா? ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களாம் உங்கள் நோட்ஸில் எழுதி வச்சிங்க. பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டயோட் மோடில் எப்படி வைக்கணும், ரெட் ரோப் எங்கே வைக்கணும், பிளாக் ரோப் எதில் வைக்கணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கூட இதை பார்க்கும்போது அழகாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கு அடுத்த பற்றி ஆன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இதில் என்ன இருக்குன்னு ஆன் ஆஃப் பட்டனில் என்னென்ன செக் பண்ணணும், வோல்டேஜ் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது PDF இருக்குது. அடுத்தது ஆன் ஆஃப் ஒர்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. சிப் செட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக கொடுங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகணும், அதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சின்னதாக ஒரு பேட்டர்ன் போட்டு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்டேஜ் எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படிங்கிற டயக்ராமோட நமக்கு இது அவங்க மேனுவல் டயக்ராமோட கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிக்காக புரியணுங்கிறக்கோசரம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேனிக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். பேன் செட்டிங்ஸுங்க, அதாவது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னா செட்டிங்ஸில் இதில் எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸில் இருக்குது, என்ன கிளிக் பண்ணணும், எந்த இடத்துல இருக்குது, என்னென்ன நேமில் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்து ரிப்பேர் ஃபைண்டுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஐசி ஃபைண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஐசி ஃபைண்டுன்னு என்னன்னு தெரியல, நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் இது ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இது பழைய டேப் இருக்குது, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐசி ஃபைண்டர் அப்படின்னா இப்போ இந்த மாடல் ஐசி இருக்குன்னா இது எந்தெந்த மாடல் பிராண்டில் வருது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ட் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு போர்னியோ ஸ்கீமேட்டிக் யூஸ் பண்ண முடியாது. அதில் பார்ட் ஃபைண்டுன்னு போட்டோம் அப்படின்னா என்ன மாடல் ஐசி கொடுக்குறோமோ அது எல்லாமே தனித்தனியாக சர்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சேம் அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு மாடல் ஐசியும் எந்தெந்த போர்டில் வருது, எந்த மாடலில் வருது அப்படிங்கிறது இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய மாடலில் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த ஐசி ஒவ்வொரு ஐசியும் எந்தெந்த மாடலில் வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லா மாடலையும் ஒரே PDF ஃபைலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் மாடல் ஐசியோட மாடல் நம்பர் டைப் பண்ணால் அந்த பேஜ் வந்து இதில் வந்துடும். ஸோ அந்த பேஜ் வச்சு நம்ம இது இதில் இருக்குது என்ன ஏதுங்கிறது ஈஸியாக நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருங்க பெஸ்ட்டாக. அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூன்னு போட்டிருக்காங்க இல்லையா, சம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். சம் ரெசிஸ்டர் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ என்னென்ன ரெசிஸ்டர் உள்ள வேல்யூ இருக்குது. இதில் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கோடு நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு நம்பருக்கு உண்டான வேல்யூ எவ்வளோ வைக்கணும், போர்டில் எவ்வளோ காட்டணும் அப்படின்னா 47K இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 300K 301 தெர்மிஸ்டர் THன்னா தெர்மிஸ்டர்னு இருக்கும். ஓகே, இந்த தெர்மிஸ்டர் ஒரு சில இடத்துல ஸ்கீமேட்டிக் டயக்ராம் நேம் பார்த்தீங்க அப்படின்னு NTCன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் போர்டில் செக் பண்ணும்போது 47K இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு என்ன நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு உண்டான வேல்யூ
இதிலே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் போய் செக் பண்ணுவீங்க, ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டிருக்க, ரெசிஸ்டருக்கு உண்டான ஒரு நம்பர் போடுவோம், R1001 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ வேல்யூ அதில் மென்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஒரு சில இடத்துல. அப்போ இந்த மாதிரி நம்பர் இருக்கிறப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா R14119 ஒரு ரெசிஸ்டர் நம்பர் இருக்குது, அதோட வேல்யூ எனக்கு தெரியல. அதோட வேல்யூ நான் செக் பண்ணணும்னா டைரெக்டாக இந்த பேஜில் வந்து இந்த இடத்துல செக் பண்ணோம்னா அந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ 150 கிலோ ஓம்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுது. வேறு லெவலில் ஒரு அப்டேட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணிக்க ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். பட் அதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. எனக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் செக் பண்ண ஒரு மொபைல் வருது அப்படின்னா ஒரு காம்பனன்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். அந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்துச்சுன்னு தெரியாது. ஸ்கிமேட்டிக் போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம், பட் அந்த மாடல் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்கிட்ட ஒரு மாடல் இருக்குது, இந்த நம்பரை வச்சு நான் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா லே அவுட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ லே அவுட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை வச்சு கூட நான் இந்த காம்பனன்ட்டோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ வைஃபை ப்ளூடூத் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணணும், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய போர்டில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க, ஐஃபோனில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க சொல்யூஷனில். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக இருக்கிற ஃப்ளாஷ் 64னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ளாஷ் 64ல் இஎம்எம்சி சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் கிளிக் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்னு ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும், எந்தெந்த ஃபைல் பேக்கப் எடுக்கணும், அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம்னு இருக்கு இல்லையா, குவால்காம் செலக்ட் பண்ணுவோம். சேம் குவால்காம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் 64 பாக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக வந்து ஃப்ளாஷ் 64 பாக்ஸ் நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஃபைல் பேக்கப் எடுக்கணும், லூன் 1 லூன் 2 இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்குது. இதெல்லாம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற பற்றி இதெல்லாம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்பி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெட்மியில் வரக்கூடிய குவால்காம் இது வந்து டேப் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வரக்கூடிய குவால்காம் சிப்செட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு என்னென்னலாம் பண்ணணும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் 64 பற்றி ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்டே கிடைக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்காது உங்களோட விருப்பம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் சேஞ்ச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி ஆல்ரெடி எல்லோரும் சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் பழகிருப்பீங்க. பட் இருந்தாலும் யூஎஃப்எஸ் சேஞ்சிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, யூஎஃப்எஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ் எப்படி பண்ணணும், ஏது குவால்காம் சிப் செட்டுக்கு எப்படி பண்ணணும், அதே மாதிரி மீடியாடெக் சிப் செட்டுக்கு எப்படி பண்ணணும், அதே மாதிரி எக்ஸோனஸ் சிப் செட்டுக்கு எப்படி பண்ணணும், ஸ்பெக்ட்ரம் சிபியூ சிப் செட் இருந்துச்சுன்னா அதில் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மொபைல் ஸ்கிமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது 1 by 1 நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ், பார்த்துட்டே இருந்தால் எல்லாமே பார்க்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வரும். ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான மாடல்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கு, இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ், ஐஃபோனு, எம்ஐயில் இருக்குது, ரெட்மியில் இருக்குது, ஓப்போவில் இருக்குது, ஃபோக்கோவில் இருக்குது, சாம்சங் இருக்குது, டெக்னோ இருக்குது. இந்த மாதிரி 4-5 மாடல் மட்டும்தான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கு. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எனக்கு தேவையில்லை, பட் வாங்கினேன் அப்படின்னா நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல அப்படிங்கிறவங்க எனக்கு தேவையானது இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான இன்ஃபர்மேஷன் டூல்ஸ் தான் இதில் இருக்குது மொபைல் சொல்யூஷனில். இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி இதில் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூட எனக்கு ரெட்மியில் இருக்குது, ரெட்மி ஓப்பன் பண்ண உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கே சீரிஸ்னு இருக்குது. கே சீரிஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ K20 இருக்குது, நீங்கள் K20 இது ஓப்பன் பண்ண அப்படின்னு இது லே அவுட் இருக்குது, ஸ்கிமேட்டிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லே அவுட் இருக்குது, ஸ்கிமேட்டிக் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப் லே அவுட் இருக்குது, சப் ஷீட் இருக்குது. ஓகேவா? சப் லே அவுட்னா என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா, இதோட பிளாக் டயக்ராம் சப் லே அவுட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி சப் ஷீட்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதோட டயக்ராம், புரியுதா? இதோட டயக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மாடல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸுமே இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட்மி இதில் இருக்குது நிறைய மாடல்ஸ் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் எடுத்திங்க, ஐஃபோனில் குறிப்பிட்ட மாடல் மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற மாடல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸும் கம்மியான மாடல்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ போக்கோன்னு எடுத்தீங்க அப்படின்னா போக்கோவில் ஒரு சில மாடல் மட்டும் இருக்குது, அந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? போக்கோவில் இத்தனை மாடல் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் அதிகமாக மொபைல்
மொபைல் வருது. ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொரு சீரீஸில் இப்போ மாடல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் பேசிக்காக மேக்ஸிமம் மாடல்ஸ் இதில் அப்டேட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து டெக்னோ இருக்குது. டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்கிற மாடல் மட்டும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரிகிற இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கும் வேணும், நீங்களும் யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பேசிக் லெவலில் இருக்கிற மொபைல் இதெல்லாமே பார்த்து நீங்கள் வாங்கி பழகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கி இதை நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1500 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 1500 ஒரு வருஷம் கிடையாது, 2 வருஷம் வேலிடிட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் பெஸ்ட்டான இன்னொரு ஆஃபர் வேணும் அப்படின்னு நான் ப்ரொவைட் பண்ணுற உங்களுக்காக, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் உங்களுக்காகவும் என்னோட சப்ஸ்கிரைபருக்காகவும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் குறைஞ்சது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் 10 குரூப்பில் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 கிடைக்கும். கண்டிப்பாக 1200 கூப்பன் கோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி. இது ஃபியூச்சர்ஸ் லேட்டஸ்ட் வர நிறைய அப்டேட் வருங்க சொல்லியிருக்காங்க. வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.